लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्तदितरानगृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலிருந்தே துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலைமேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2454வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 10ஆம் பத்திலே வரக்கூடிய 10ஆம் திருமொழியினுடைய 9வது பாசுரம். இது பெரிய திருமொழி பாசுரத்திலே 1003வது பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிப்பதற்கு முன்னால் தனியனை அனுபவிப்போம். கலையாமி கலித்வம்சம் கவிலோக திவாகரம் யசோகோபி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்குள் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கடலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தடிவழியே பறிக்க வேணும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்திரளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள் வேணும் துணிந்து. இதோ 1003வது பாசுரம். இன்னார் என்றறியேன் அன்னே ஆழியொடும் பொன்னார் சாரங்கம் உடைய அடிகளை இன்னார் என்றறியேன். பரகால நாயகி கண்ணனுடைய தன்மையை பேசுகிறார். அழைத்தவுடனே கையில் வைத்திருக்கிற ஆயுதங்களை பார்த்தால் இவன் தேவன் போல இருக்கிறது. அழைத்தவுடனே வந்ததை பார்த்தால் இவன் சாதாரண மனிதனைப் போல தோன்றுகிறது. இவன் யார் என்றே என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லையே என்று சொல்கிறார். அன்னே என்பது அம்மே என்ற அர்த்தம். திருவாழியான சக்கரத்தாழ்வானையும் அழகு பொருந்திய சாரங்கவில்லையும் கையிலே உடையவரான சுவாமியை நான் இன்னார் என்று அறிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறேன் என்று சொல்கிறார். கடந்த பாசுரத்திலே சொன்னார், கொங்கார் சோலை குடந்தை கிடந்தமால் இங்கே போதுங்கொலோ என்று கீழ்ப்பாட்டிலே எம்பெருமானுடைய வருகையை பிரார்த்தித்து நீ வர வேண்டும் என்று பிரார்த்தித்த காலத்திலே பரகால நாயகிக்கு மனதளவிலே ஒரு காட்சி தந்திருந்தானாம் எம்பெருமான். அப்போது ஆழியையும் சாரங்கத்தையும் வைத்து சேவை சாதித்தான். இப்படி அசாதாரணமான ஒரு சேவையை பார்த்த பின்னால் இவருக்கு என்ன ஆயிற்று என்றால், இந்த பெருமையை பார்க்கிற போது இவன் தேவன் என்று தோன்றுகிறது. ஆனால் அவன் ஓடி வந்து காட்சி தந்தத்தை பார்க்கிற போது இவன் ஒரு எளிமையானவனாக இருக்கிறானே என்றதை பார்க்கிற பொழுது இவன் யார் என்று என்னால் அறிந்து கொள்ளவே முடியவில்லையே என்று பரகாலனாகி பெருமாளுடைய பெருமாளை பாசியம் பெருமாளை பற்றி பாடிய பாசுரம் இந்த பாசுரம். எளியன் தன்மையிலே சாதாரணமானவனைப் போல மிக எளிமையாக வந்திருக்கிறான். ஆனால் கையில் வைத்திருக்கிற வில்லையும் சங்கையும் பார்க்கிற ஆழியையும் பார்க்கிற பொழுது இவன் பெருமாள் என்று உணரக் கடகிறேன். எனவே அப்படியே வந்த போதிலும் கூட என்னால் இவன் யார் என்று கண்டுகொள்ள முடியவில்லையே என்று சொன்ன பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரம். இன்னார் என்றறியேன் அன்னே ஆழியோடும் பொன்னார் சாரங்கம் உடைய அடிகளை இன்னார் என்றறியேன். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அப்தியாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமியத்தில் சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்ற நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.